ஒரு வாத்தியாரு படிச்சுட்டு வேலை இல்லாம இருந்திருக்கிறாரு. வீட்டுக்கார அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. என்னையா நீ வாத்தியாருக்கு படிச்சேன், வேலைக்கு போகாம வீட்டுல இருந்துக்கிட்டு வேற வேலையாவது பாத்துருக்கலாம், இப்படி சோத்துக்கு புண்ணியம் இல்லாம இப்படி தண்டமா உட்காந்துருக்கேன்னு திட்ட. அவருக்கு ரொம்ப வருத்தம் வந்துருச்சு. மனைவி திட்டினா கேட்காது மனசு. ஆமா சரி விடு, நான் ஏதாவது வேற வேலை பாக்குறேன்னு கிளம்பி போயிருக்கிறாரு. போற வழியில ஒரு மாடு கட்டி கிடந்திருக்கு. மாட்டுக்கு பக்கத்துல ஒரு விளம்பர பதாகை. அந்த பதாகையில என்ன எழுதிருக்குன்னா, மாட்டை சிரிக்க வைக்கணும், அழுக வைக்கணும், அத்துக்கிட்டு ஓட வைக்கணும். அதை செய்து விட்டால் 1 லட்சம் ரூபாய் பரிசு. வாத்தியார் எப்படியாவது இந்த போட்டியில கலந்துக்கிட்டு 1 லட்சம் ரூபாய் ஜெயிச்சிருவோம் நினைச்சு போய் பக்கத்துல மாடு பக்கத்துல உட்காந்து ஏதோ சொல்லியிருக்காரு. மாடு சிரிச்சிருச்சு. அப்புறம் என்ன சொன்னாரு தெரியல, மாடு கண்ணீர் விட்டு அழுதுருக்கு. அப்புறம் எப்படியோ ஏதோ சொல்லி மாடு அத்துக்கிட்டு ஓடிடுச்சு. சூப்பர். பரிசை வாங்கிட்டு வீட்டுக்கு போனாரு. அந்த அம்மா கேட்கிறா, எப்படியா 1 லட்சம் ரூபாய் வந்துச்சுன்னு. கேட்கணும்ல, 1 ரூபாய்க்கு புண்ணியம் இல்லாம இருந்தவன் திடீர்னு 1 லட்சம் ரூபாயோட வந்தா அப்படித்தான் திருறாங்க. ஒண்ணும் இல்லாம திருறாங்க. ஓட்டு போட்டு ஜெயிச்சோன்னா கோடீஸ்வரன் ஆயிடுறாங்க. ஏன்னு நம்ம கேட்டோமா, நாடே கடன்ல இருக்கு, நாட்டை ஆண்டவன் பூரா கோடீஸ்வரனா இருக்கேன். ஜனாதிபதி மாதிரி நினைக்கிறேன். எப்படி பாருங்க.